ஹாய்ங்க. சொரக்கானாலே சில பேருக்கு பிடிக்கும், சில பேருக்கு பிடிக்காது. இந்த மாதிரி செஞ்சு கொடுத்து பாருங்கள். பிடிக்காதவங்க கூட விரும்பி சாப்பிடுவாங்க. அதுவும் இல்லாமல் சொரக்காயில் ஏகப்பட்ட நன்மைகள் இருக்குங்க. வாரத்தில் ஒரு தடவை எடுத்துக்கிட்டால் உடம்புக்கு ரொம்ப நல்லது. வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். சொரக்காயை முதல்ல கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு கடாயில் ஆயில் சேர்த்துட்டு ஆயில் சூடானதும் கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு பொரிஞ்சு வந்ததும் வெங்காயம் சேர்த்து வதக்கிக்கலாம். வெங்காயம் வதங்கி வந்ததும் கட் பண்ண சொரக்காவை சேர்த்துக்கலாம். ஒரு 4 வதக்கு வதக்கிட்டு அதோட அரை டீஸ்பூன் அளவு குழம்பு மிளகாய்த்தூள், 1/4 டீஸ்பூன் அளவு மஞ்சள் தூள், தேவையான அளவு உப்பு சேர்த்து வதக்கி விட்டுட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து தட்டு போட்டு மூடி காயை வேக வச்சு எடுத்துக்கலாம். இது வெந்து வர சமயத்தில் ஒரு மிக்ஸி ஜாரில் 7-8 பல் பூண்டு, வறுத்த வேர்க்கடலை சேர்த்து கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம். காய் வெந்து வந்ததும் அரைச்ச வேர்க்கடலையை கலந்துக்கலாம். கலந்து விட்டு ஒரு 2 நிமிஷம் சிம்மில் வச்சு இறக்குனீங்கன்னா இந்த டேஸ்ட்டான சொரக்காய் பொரியல் ரெடிங்க. இப்படி செஞ்சு பாருங்கள். சொரக்காய் பொரியல் சீக்கிரம் காலியாகும். சூடான சாதத்தில் பிசைஞ்சு சாப்பிட்டா இந்த பொரியல் அருமையாக இருக்குங்க. ரசம் சாதம், சாம்பார் சாதத்தோடு சாப்பிடவும் ரொம்ப நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்க்குறவங்க மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.